வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மலர் டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கான வினா விடைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் சிலபஸில் உள்ள அலகு 4 இந்திய ஆட்சியியல் பாலிட்டிலிருந்து இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இந்த தலைப்புகளிலிருந்து வினாக்கள் பார்க்கலாம். முதலாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவர் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் தலைமையேற்றிருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய ஜே.பி. கிருபாலினி அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தான் இவர் தலைவராக பதவி வகித்திருப்பார். இந்த முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 நடைபெற்றிருக்கும். இந்த கூட்டம் எங்கே நடைபெற்றதுன்னா புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கும். இந்த நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக இந்த சச்சிதானந்த சின்ஹா இறந்த பிறகு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த H.C. முகர்ஜி, அடுத்து V.T. கிருஷ்ணமாச்சாரி, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர்களாக இருந்திருப்பாங்க. இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பின் திறவுகோல் என்று குறிப்பிடப்படுவது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, முகவுரை. இந்த முகவுரை பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு சொல்லலாம். இந்த முகவுரையில் அரசியலமைப்பினுடைய அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள், லட்சியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த முகவுரை ஜவஹர்லால் நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்தது தான் இந்த முகவுரை. இந்த முகவுரையை ஒரே ஒரு முறை திருத்தம் செய்திருப்பாங்க. அது எப்போன்னா 1976 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தத்தில் ஒரே ஒரு முறை தான் இதுவரை இதை திருத்தம் செஞ்சுருக்காங்க. அதில் சமதர்மம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமயச்சார்பின்மை, அடுத்து ஒருமைப்பாடு இது போன்ற 3 வாக்கியங்கள் இணைச்சிருக்காங்க. அடுத்ததாக மூன்றாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட டேஸ் சட்டப்பிரிவு தாமாகவே நிறுத்தப்படுகிறது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 19. இந்த சட்டப்பிரிவு 19 என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை, அதாவது பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கிற உரிமை, அது மாதிரி இந்தியாவில் எங்குனாலும் வசிக்கிற உரிமைகள், இதெல்லாம் இந்த சட்டப்பிரிவு 19 இருக்குது. இது குடியரசுத் தலைவரினுடைய தேசிய அவசர நிலை, அதாவது 352வது பிரிவின் கீழ் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படுறப்போ இவை அனைத்தும் தாமாகவே நிறுத்தப்படுது. மற்ற அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட ஆணை பிறப்பிப்பதன் மூலம் மற்ற அடிப்படை உரிமைகளை நிறுத்தலாம். சட்டப்பிரிவு 14 பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறது. அடுத்து சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல் பற்றி கூறுது. அடுத்து 4வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதாவது சட்டப்பிரிவு 32, ஆர்டிகல் 32 தான் இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுறப்போ அவர் நீதிமன்றத்தை அணுகி அந்த உரிமையை மீட்டெடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 32. இதன் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் 5 வகையான நீதி பேராணைகள் பிறப்பிக்கிறாங்க. அடுத்ததாக 5வது கேள்வி, அடிப்படை உரிமையிலிருந்து சொத்து உரிமை நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக எப்பொழுது சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1978, ஆப்ஷன் பி. இந்த 1978 44வது சட்ட திருத்தத்தின் மூலம்
சொத்துரிமையை வந்து சட்ட உரிமையாக வந்து சேர்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சொத்துரிமை வந்து 31A அடிப்படை உரிமையாக வந்து இருந்திருக்கு. 31A அடிப்படை உரிமையாக இருந்திருக்கு. இதை வந்து 300A சாதாரண ஒரு சட்ட உரிமையாக வந்து இதை மாற்றிருக்கிறாங்க. அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக 300A கொண்டு வச்சுருக்காங்க. எப்போன்னா 1978 44வது சட்ட திருத்தம். அடுத்ததாக 6வது கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்தில் வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, எம்ஜி ராமச்சந்திரன். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் தான் வந்து இந்த கர்ணம் பதவி முடிவுக்கு வந்திருக்கும். இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருவாய் நிர்வாகத்துறையில் வந்து பல மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருப்பார். அடுத்தா பார்த்தீங்கன்னா இவர் மதிய உணவு திட்டத்தை வந்து மேம்படுத்தி சத்துணவு திட்டமாக வந்து மாற்றிருப்பார். 7வது கேள்வி பார்த்தீங்கன்னா, எந்த குழுக்கள் கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? கீழே 3 கொடுத்துருக்காங்க. 1 பார்த்தீங்கன்னா சர்க்காரியா குழு, 2 ராஜமன்னார் குழு, 3வது பார்த்தீங்கன்னா எம்என் வெங்கடாசலயா குழு. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த 3லேருந்து எந்த குழு மத்திய மாநில உறவுகள் பற்றி கூறுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 2. அதாவது இந்த சர்க்காரியா குழு, ராஜமன்னார் குழு, இது 2ம் தான் மத்திய மாநில உறவுகள் பற்றி கூறுது. இந்த ராஜமன்னார் குழு பார்த்தீங்கன்னா பி.வி. ராஜமன்னார் அவர்கள் தலைமையில் 1969 தமிழ்நாடு அரசால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து சர்க்காரியா குழு பார்த்தீங்கன்னா 1983 வந்து அமைச்சிருப்பாங்க. இது வந்து மத்திய அரசு வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த எம்என் வெங்கடாசலயா குழு பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்த குழு. அடுத்தது 8வது கேள்வி, கீழ்கண்ட மொழிகளில் எது 71வது சட்ட திருத்தம் 1992 மூலம் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்படவில்லை? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டோங்ரி. டோங்ரி மொழி மட்டும் சேர்க்கலை. மற்ற கொங்கணி, மணிப்புரி, நேபாளி இந்த 3 மொழிகள் வந்து 8வது அட்டவணையில் சேர்த்துருக்காங்க. அடுத்ததாக 9வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பயன்படுத்தி சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும்னு கேட்டிருக்காங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் வந்து எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம்னா அமெரிக்காவிலிருந்து. அடுத்து பாராளுமன்ற முறை அரசாங்கம் வந்து இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுத்திருக்கோம். அடுத்து அவசர நிலை அதிகாரம், அதாவது அவசர நிலை பிரகடனம் வந்து ஜெர்மனி நாட்டிலிருந்து எடுத்திருக்கோம். அடுத்து அரசு நெறிமுறை கோட்பாடு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுத்துருக்கோம். அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. அடுத்ததாக 10வது கேள்வி, சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தவர்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எம்என் ராய் அவர்கள். எம்என் ராய் அவர்கள் தான் சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்ததாக அடுத்த வினாக்களோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.